வணக்கம் தோழர்களே. அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்களை கடுப்பாக்கி காண்டாக்கி எரிச்சலை மூட்டி விட்டுருக்காரு அண்ணன் விஜய். என்னையா அல்சாட்டியம் பண்ணிட்டுற, பாட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா உங்க கட்சியெல்லாம் இருக்காது, உங்களெல்லாம் பார்க்கும்போது அரசியலை விட்டே போயிடலான் இருக்கு அப்படின்னு கடுப்பாயிருக்காரு அண்ணன் செல்லூர் ராஜ். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நேரு அமைச்சர் எது அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படுற ஆள் நானாவா கேட்டீங்க? அப்ப கைய கட்டி நின்னது யாரு அப்படின்னு பொழந்து விட்டுருக்காரு. வேற லெவல் சம்பவமாயி போச்சு. என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டுல? 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆளுக்காலு பரப்புரை பிரச்சாரங்கள், ஆளுக்காலு கூட்டணிகள் எல்லாவற்றையும் சரிபார்த்துட்டு இருக்காங்க, மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. வேற லெவலா போயிட்டு இருக்குங்க. இதுலதான் நம்ம அண்ணன் விஜய் பனையூர் பங்களால உட்காந்துட்டு செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்துறாரு. அதான் பனையூரை விட்டு எங்கேயும் வரமாட்டாரே. அந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல வாய் வலிக்க வலிக்க பஞ்சுவசனம் பேசினாரு. வாய் வலிக்க வலிக்க பஞ்சுவசனம் பேசிட்டு அப்புறம் போற போக்குல இதுவரை தங்கள் கூட்டாளியாக கருதி கொண்டிருந்த, இதுவரை அவர்களை நெஞ்சுக்கு நிகராக வச்சிருந்த அதிமுகவை லெப்ட்ல தட்டிட்டார். என்ன சொல்லிட்டாரு? ஊழல் கட்சி, அடிமை கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டாரா? அதிமுகவுக்காரங்க பயங்கரமா காண்டாயிட்டாங்க. அதிமுக பயங்கரமா காண்டாயி யார பார்த்து கேட்கிற அப்படின்னு பேச ஆளுக்கால அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து அதிமுகவினுடைய ஐடிவி ஒரு முழுநில கட்டுரையே எழுதிருச்சு. ஏங்க போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க ஐடிவிங்க. அதுல ரொம்ப முக்கியமா என்ன பேசியிருந்தாங்கன்னா, 41 பேர் மரணத்திற்கு, எங்க கரூர் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம் தானே பா, கண்டுபிடிச்சிட்டீங்கப்பா. ஏன்னா கேஸ் முடியறதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க பாருங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? எனக்கு கூட்டணி வேணும், எனக்கு ஒரு ஆள் துணைக்கு வேணும் அப்படின்றது தானே அவ்வளவு ஜால்ரா போட்டீங்க. இப்ப எங்க திடீர்னு ஞான உதயம் வந்துருச்சு. அப்படியே ஓடி போய் அவர் இப்படி பண்ணிட்டாரு, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு அறிக்கையெல்லாம் வர்றீங்க. 72 நாள் பனையூர்ல பதுங்கி கிடந்தீங்க. 15 நாள் கட்சி அலுவலகத்தை மூடி வச்சுட்டு என்ன கேஸ் வருமோ ஏது வருமோன்னு பயந்து நட்டிக்கு போயிருந்தீங்களேங்க. 41 பேர் மரணம் அடைஞ்சதுல அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு ஆறுதலை கொடுத்து அனுப்புனீங்களே, இதெல்லாம் என்னவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கரூர் மக்களுக்காக கிளிசரின் போட்ட போட்டோ அனுப்பி, அந்த செத்து போனவங்களுக்கு எல்லாம் கவலைப்படுற மாதிரி கிளிசரின் போட்ட போட்டோ அனுப்பி வீடியோ போட்டு என்னென்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கு ஐடிவிங்க. சொந்த ஃபேன்ஸே ஏமாத்தாதீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இதைத்தாங்க நாங்களும் ஒரு 3 மாசமா கதறிக்கிட்டு கிடக்குறோம். அன்னைக்கெல்லாம் உட்காந்து கூட்டணி வேணும், அவங்க எப்படியாவது 4 சீட் நம்ம கூட வந்துருவாங்க, நாம அவங்களை வச்சு பொழைச்சுக்கலாம். அதுவும் எடப்பாடியார் என்ன சொல்றாரு? பாத்தீங்களா ஒரு கொடியை பறக்க விட்டாங்க, பாத்தீங்களா கொடி பறக்குதா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு பயங்கரமா மேடையில உற்சாகமா கதறிட்டு இருந்தாரு. அதிமுக பையனை அவன் சட்டைய மறைச்சு ஒரு தாவேக்கா பனியனை போட வச்சு, அதே மாதிரி தாவேக்கா கொடிய கையில கொடுத்து அப்படியே கொடிய ஆட்ட வச்சு, பாருங்க பாருங்க தாவேக்கா தொண்டர்கள்லாம் எங்க கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குனீங்களா? அப்பெல்லாம் உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்ல அப்பெல்லாம் இது தவறு அப்படின்னு தெரியல? அப்பெல்லாம் 41 பேர் செத்ததுக்கு இந்த தமிழக வெற்றி கழகமும் ஒரு காரணம், விஜயும் ஒரு காரணம் உங்களுக்கு புரியல? அன்னைக்கு திமுக மேலதானே பழி போட்டீங்க. போலீஸ் சரியில்லை, சரியான பாதுகாப்பு கொடுக்கல, சரியான அளவு ஆட்கள் அனுப்பல, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, வேணும்னே செந்தில் பாலாஜி இந்த வேலையெல்லாம் பார்த்தாரு, எதுக்கு இவ்வளவு அவசரமா பிரஸ் மீட் நடத்துறீங்க, எதுக்கு அவசரமா நைட்டோட நைட்டா போய் பிரேத பரிசோதனை எல்லாம் பண்ணீங்க, உடற்கூறு ஆய்வு செஞ்சீங்க, எவ்வளவு பொய்ய அள்ளி வீசுனீங்க. ஒரு 4 சீட் அவங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னா ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கையில தானே பொய் அழிச்சிங்க. அது அசிங்கமா இல்லையா? தப்ப தப்புன்னு சொல்லுங்க, உண்மையை உண்மைன்னு சொல்லுங்க. யார் தப்பு செஞ்சாலும் தப்புன்னு சொல்ல பழகுங்க. அதானே அரசியல். ஓட்டு வங்கிக்காக உங்க கூட நிப்பாங்கன்றதுக்காக எவ்வளவு வேலை பார்த்தீங்க. திமுக அரசு மேல மொத்த பழியும் போட்டீங்களா நீங்க பேசலாமா? இப்ப கூட்டணி கணக்கு தப்பி போச்சு. யாரோடும் கூட்டணி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு. டெல்லி இவ்வளவு அழுத்தம் கொடுத்த பிறகும் கூட்டணி இல்லைன்னு முடிவு பண்ணிருக்காரு. இதுல நீங்க கடுப்பாயிட்டீங்க. இதுல நீங்க கடுப்பாயி காண்டாயி, அதுவும் உங்களை ஊழல் கட்சின்னு சொன்னோன்னே ரொம்ப கோவம் வந்துருச்சு உங்களுக்கு. இப்ப கூட்டணிக்கு ஒத்து வராத காரணத்தினாலே இப்ப உங்களுக்கு வீரம் வந்துருச்சு. அதை வச்சுட்டு நீங்க என்ன பேசுறீங்க? நாங்கெல்லாம் பயங்கரமான ஆள் தெரியுமா, நீ எல்லாம் யாரு, நீ எல்லாம் பயந்தாங்கொல்லி, நீ எல்லாம் இதெல்லாம் முதலே பேசியிருக்கணுங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு. நம்ம அண்ணன் செல்லூராஜ் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அண்ணன் ரொம்ப கடுப்பாயிருக்காரு. இவரும் அதே கருத்தை சொல்லியிருக்காரு. 41 பேர் மரணம் அடைஞ்ச பிறகு கொஞ்சம் கூட கவலைப்படாம உங்க பண்ணை வீட்டுக்கே வர வச்சு அங்க ஆறுதல் சொன்னீங்களே, இது என்னடா புதுசா இருக்கு, உலகத்துல இல்லாது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதைத்தானே நாங்களும் கேட்டோம். இது என்னங்க புதுசா இருக்கு,
41 பேருடைய குடும்பத்தை கூட்டிட்டு வந்து தனித்தனி அறையில உட்கார வச்சு தனித்தனியா சந்திச்சு எவ்வளவு உள்ளடி வேலை பார்த்து சாட்சியை கலைச்சிங்க, அவங்கள நம்ப வச்சிங்க. நீங்க யோகிய மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஒரு பிம்பத்தை அப்படியே திரிச்சிங்க. எவ்வளவு வேலை பார்த்தங்க. அதெல்லாம் நீங்க கேட்கவே இல்லையா? செல்லூர் ராஜாண்ணா, நாங்க அன்னைக்கும் கேட்டோம், இன்னைக்கும் கேட்போம். தப்பு யார் செஞ்சாலும் தப்புனுவோம். உங்களை பாராட்டியே நான் வீடியோ போட்டிருக்கேன். நல்லதை யார் செஞ்சாலும் பாராட்டவும் செய்வோம். ஆனா நீங்க அப்படி இல்லையேனா? விஜய் பண்ற அல்சாட்டித்தெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, எரிச்ச வருதுங்க. அரசியலை விட்டே போயிடலான்னு தோணுது. அந்த அளவுக்கு அந்த ஆள் பண்றான்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா, விசில் அடிச்சாங்க குஞ்சுங்களை வச்சு, விசில வாயில வச்சு தெரு தெருவா இருக்கிற பஸ்ல இருக்கிற ஆளெல்லாம் இறக்கி விட்டு பஸ்ஸை மறிச்சு ரோட்ல நின்று விசில் அடிச்சுட்டு இருக்கும்போது நாங்க கேட்டோம். ஆனா நீங்க கேட்கலையே. இப்பவே இப்படின்னா பின்னாடி எப்படி இருக்குமோ அப்படின்னு அண்ணன் சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு அந்த கவலை இருக்குன்னா, இப்பவே இப்படி ஆடுறாங்களே, பிள்ளைங்க பூரா தற்கூரிங்களா திரியிறாங்களே, எந்த எய்மும் இல்லாம ரோட்ல போய் நிக்குதுங்களே, கொடியை தூக்கிட்டு போய் போற இடத்தெல்லாம் வர இடத்தெல்லாம் காட்டி அடி வாங்கிட்டு வருதுங்களே, இப்படி தற்கூரிங்களா தெரியுதுங்களா, நமக்கும் கவலை இருக்குன்னா. ஆனா நீங்க தான் அதை கண்டுக்கவே இல்லையே, நீங்க தான் அதை பத்தி பேசவே இல்லையே. இன்னைக்கு உங்களை அடிச்ச உடனே வாயை திறக்குறீங்க. இந்த கட்சியெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, சான்ஸே இல்லைங்க அப்படின்னு இருக்காரு அண்ணே செல்லூர்ராஜ். இந்த கட்சியெல்லாம் இருக்காதுன்னு நமக்கே தெரியும். அடுத்தடுத்து வருகிற புதிய கட்சிகள்லாம் காணாம போன விஷயத்தையும் பார்த்தோம். ஆனா நீங்க அதிமுக உங்க கட்சியை ஒற்றுமையா சேர்த்து அதை வலிமைப்படுத்தலைன்னா நீங்களும் தானே காணாம போவீங்க. அதான் சூழல். அதனால பார்த்து பொழைச்சு புரிஞ்சுக்கோங்க. இவனுங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டெல்லாம் அரசியலை விட்டு கட் பண்றேன். இவங்க மேல கடுப்பாயெல்லாம் அரசியல் விட்டு போக முடியாதுன்னே பாத்துருங்க. இதுக்கு இடையில மேடையில பேசும்போது யாரு அமைச்சர் நேரு கடுமையா சிரிச்சு காமெடி பண்ணி விட்டுருக்காரு. என்ன பண்ணிருக்காரு? அதனாங்க விஜய் சொன்னாரு நேத்து, நாங்கெல்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டோம், எந்த அழுத்தத்தையும் பயப்பட மாட்டோம், நாங்கெல்லாம் நம்பவே அப்படின்னாரே. கேவலம் ஒரு சினிமா படத்துக்காக போய் முதலமைச்சர் வீட்டுல கையை கட்டி நின்னாருங்க. ஒரு சினிமா படத்துக்காகவே கையை கட்டி முதல்வர் வீட்டு முன்னாடி நிக்கிறாருன்னா இவர் என்ன பிரமாதம், எதுக்கு வீரவசனம் பேசித்துறாரு அப்படின்னு நறுக்குன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுவிட்டாரு. பாருங்களேன். என்ன நானா பயப்படுவேன், அழுத்தத்திற்கெல்லாம் ஒரு காலமும் பயப்பட மாட்டேன் என்றெல்லாம் வீரவசனம் பேசியிருக்கிறார். அவர் ஜெயலலிதாவுடன் எப்படி கை கட்டி நின்றார் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். பாத்தீங்களா? ஆக மொத்தம் தமிழ்நாட்டுக்குள்ள பெருசுங்களை பூரா கடுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்கு இந்த பீசுங்க. இதுகளும் பெருசுதான், இருந்தாலும் கடுப்பேத்தி விட்டுருக்குங்க. ஆக தமிழ்நாட்டுக்குள்ள பெரியவங்களை எல்லாம் கேவலப்படுத்திட்டு பெரியவங்கள்ட்ட திட்டு வாங்கிட்டு நான் யார் அரசியல் கட்சி நடத்துறேன் அப்படின்ற ஒரு சூழலுக்கு விஜய் கட்சி தள்ளப்பட்டிருக்கு. விஜய் கட்சி திருந்தணும், விஜய் கட்சி வருந்தணும், விஜய் கட்சி திருத்தி வேற ஒரு லெவலுக்கு போகணும் அப்படின்னா இப்ப இருந்தே ஆரம்பிங்க. அரசியல்ன்றது கட்சி ஆரம்பிச்சு ரசிகர்களை வச்சு ஆட்சியை பிடிக்கிறது இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யறது. பயந்து நடுங்கி போய் வீட்டை அடைச்சிட்டு ஓடி கட்டில் கடியில ஒளிகிற நீங்க ஆட்சியான ஆள்ற கனவெல்லாம் காணாதீங்க. அது ரொம்ப நல்லா இருக்காது.